இன்னைக்கு வந்து ஏகாதசியா இருக்கக்கூடிய இந்த நல்ல நாள்ல ஏகாதசி பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஏகாதசி அன்னைக்கு நம்ம வந்து நாராயணியம் படிக்கிறோம், விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறோம். அப்புறம் வந்து விஷ்ணுவுக்கு இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்றோம். ஆனா ஏகாதசிக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? ஏகாதசினா ஒரே ஒரு ஏகாதசி, ஒரு பேர்ல இருக்கக்கூடிய ஏகாதசி மட்டும் வரல. நிறைய பேர்ல நிறைய விதமா நம்ம அத வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஏகாதசிய. ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனி சிறப்புகள் இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏகாதசிக்கு உத்தான ஏகாதசி அப்படின்னு சொல்றா. அதுக்குன்னு பார்த்தா அதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு சொல்றதுக்கு ஸ்ரீமதி கீத்மாலா ராகவன் மேம் அவ வந்திருக்கா. இவாள பத்தி சொல்லணும் அப்படின்னாக்க அதாவது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தவா ஆனா ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றவா அவ. ஸ்லோக கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா, குழந்தைகளுக்கு ஸ்லோக கிளாஸ் எடுக்கிறா, பெரியவாளுக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதம் பிரபந்தம் இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. வைஷ்ணவ சம்பிரதாய ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துன்னு வந்துட்டு இருக்கா. ஆன்லைன்லயும் சொல்லி கொடுக்குறா, நேரவும் சொல்லி கொடுக்குறான்னு நினைக்கிறேன். இதை தவிர வந்து இவ வந்து இந்த மத்தியமர் அப்படின்ற குரூப்ல இவாள தெரியாதவா யாருமே இருக்க முடியாது. அது ஒரு பக்கம் இருந்தா கூட நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நம்ம எல்லாரும் ஒரு ஒரு விதமா பரப்பணும் அப்படின்னு பாடுபட்டு இருக்கிற போது அதுல வந்து முக்கியமாக நாட் ஒன்லி வைஷ்ணவ சம்பிரதாயம் எல்லாத்தையுமே இப்ப இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தை நம்ம எல்லாரும் பரப்பணும்னு நான் என்னோட ஒரு வழியில அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். நீங்கெல்லாம் ஒரு ஒரு வழியில அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில கீத்மாலா ராகவன் மேம் அவ வந்து அவளும் இதே மாதிரி ஸ்லோக கிளாஸ் சொல்லி கொடுத்துண்டு அவ வந்து இந்த நெல்லை சகஸ்ரநாம மண்டலி அப்படிங்கறதுல கூட வந்து குருஜியா இருந்திருக்கா. லட்சுமி சகஸ்ரம் சொல்லி கொடுத்திருக்கா. இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் நிறைய பேருக்கு அவ சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அவ வந்து இன்னைக்கு நம்மளுக்கு ஏகாதசியோட சிறப்புகள் பத்தி சொல்ல வந்திருக்கா. இவாளோட குரு வந்து சேஷசாயி தேவகி சேஷசாயி மேடம் அவ கிட்டதான் இவ வந்து கத்துன்னு இருக்கா. சோ அவளாலதான் இன்னைக்கு இவ வந்து இந்த ஒரு நிலைமையில இருந்திருக்கிற அப்படிங்கறத சொல்லியிருக்கா. அவ முன்னாடி சொன்னது வந்து குருவுக்கு நமஸ்காரம் சொல்லிட்டுதான் இதை வந்து ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு அவதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அவளோட குருவையும் வணங்கி கீத்மாலா ராகவன் மேம் அவளையும் வணங்கி இந்த உபன்யாசத்தை தொடங்குமாறு श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वंदे वेदांतदेशिकम् यो नित्यमच्युत पदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदस्तराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. இன்னைக்கு ஏகாதசி நன்னாள்ல எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீமதி ஜனனி அவர்களுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை புவியில் ஒரு பொருளாக்கி முன்னை பழவினை வேறெடுத்து இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அடியேனுடைய குரு ஸ்ரீமதி தேவகி சேஷாயி மற்றும் ஸ்ரீமதி சரையு லட்சுமி. இவ ரெண்டு பேரும் தான் ஒண்ணுமே தெரியாத ஒரு மழலையா பெதற்றின் இருந்த என்ன கைப்பிடித்து ஒரு படியா ஏற்றிவிட்டு இன்னைக்கு இந்த இடத்துல கொடுத்திருக்கா. இன்னைக்கும் நான் அவளுக்கு தலையல்லால் கைமாறிலேனே அப்படிங்கிற இதுலதான் இருக்கேன். ஏன்னா ஒரு சம்பிரதாயத்துக்குள்ள நம்மள நுழைக்கிறது அப்படிங்கிறது ஒரு குருவால மட்டும்தான் இயலும். அவாதான் நம்மளுடைய அறியாமை இருளை போக்கி இன்னைக்கு இப்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்குறா அப்படின்னா அது அத்தனை கிரெடிட்ஸும் வந்து நம்ம குருவுக்கு தான் போய் சேரும். அதனால ஓரளவுக்கு எனக்கு தெரிந்ததை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வருகிறேன். சரியா இருந்தா அந்த கிரெடிட் அத்தனையுமே என்னோட குருவுக்கு தான் போய் சேரணும். தவறா இருந்தா அடியனை சமித்துக் கொள்ளுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நன்னாள்ல ஏகாதசியினுடைய அந்த விரத மகிமைகளை பத்தியும் இன்னைக்கு உத்தான ஏகாதசியினுடைய சிறப்புகள் பத்தியும் சொல்லலாம். பொதுவாவே வந்து என்னெல்லாம் பேச சொன்னா நான் வந்து பேசிட்டே இருப்பேன். ஆனா அது என்ன பேசுறேங்கிறது தெரியாது. கடகடன்னு எதையா உளறி கொட்டலாம். காண மயிலாட கண்டிருந்த வான்கோட்டி தானும் அதுவாக பாவித்துன்னு சொல்ற மாதிரி இந்த சத்சங்கத்துல நிறைய பேர் இப்ப உதாரணமா திரு கணேஷ்ஜி அவர்கள் பேசினார், திருப்பதி அவர்கள் பேசினார், எல்லாருமே பேசினாங்க. அவளாம் ரொம்ப அற்புதமா பேசினா சம்பிரதாயத்தை பத்தி, ஆச்சாரியர்களை பத்தி. அதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு வான்கோழி மாதிரி நானும் பேசுறேன் அப்படின்னு முந்திரி கொட்டை மாதிரி ஜனனி கிட்ட சொல்லிட்டேன். வந்து மன்னிச்சுக்கோங்க, எல்லாரும் தப்பா இருந்தா எல்லாரும் சமித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இதை பேச வரணும் அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு ஏகாதசியினுடையது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏகாதசியினுடைய விரத மதிமைகள் எல்லாமே நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம மட்டும்தான் ஏகாதசி கடைபிடிக்கிறோமா அப்படின்னா இல்ல. வெளிநாடுகள்லயும் ஏகாதசிய கொண்டாடுறோம். ஆனா அங்க அதாவது ஏகாதசி அப்படின்னா ஏகதசம் இல்லையா, 11 அப்படிங்கிற நம்பர். பிரபஞ்சம் அப்படிங்கிறது
பிரபஞ்சத்துல 11 என்கின்ற எண் அது வந்து தேவதை எண், ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு கொண்டாடப்படுகின்ற நம்பர். இது பிரபஞ்சம் நம்மை தோளில் தட்டி சொல்லக்கூடிய ஒரு செய்தி குறிப்பாக ஆன்மீகமானது வர்ணிக்கிறது. பெரும்பாலும் தேவதை எண்ணாகிய இந்த 11 ஆன்மீக விழிப்புணர்வு வரும் பொழுதோ இல்ல அறிவு விருத்தியாகும் பொழுதோ தோன்றும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நடக்கின்றது என்று சொல்வது பிரபஞ்சத்தின் வழி. அதே எண் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கவும் உயர்ந்த நோக்கத்துடன் இணைக்க நீங்கள் வழிநடத்தப்படுகிறீர்கள் என்பதையும் குறிக்கின்றது. ஒரு ஆன்மீக பரிமாணத்திற்கு அதில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்களுக்கு அண்டமானது இந்த எண் மூலமாக நமக்கு நினைவுபடுத்துமா. வெளிநாடுகள்ல 11 என்கின்ற எண்ணை அப்படி கொண்டாடுறாங்க. ஒரு பிரபஞ்சம் கண் சிமிட்டுவது போல இந்த எண்ணை நமக்கு அனுப்பும். இந்த அதிக அதிர்வெண் உடைய எண் 11 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 11 என்கின்ற எண்ணானது நம்மை ஆன்மீக மண்டலத்தோடு இணைக்கின்றது. நம்முடைய ஆன்மீக சுயத்தை எழுப்பவும் உயர்ந்த நோக்கத்துடன் நம்மை இணைக்கவும் பிரபஞ்சமானது நம்மை தூண்டுவது போலவும் நம் உள்ளுணர்வை கேட்கவும் உள்ளுணர்வை நம்பவும் தெய்வீக வழிகாட்டுதலுக்கான போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வாசலாகவும் இந்த 11 என்ற எண் செயல்படுகிறது. இந்த எண்ணை நீங்கள் சிந்திக்கும் பொழுது பிரபஞ்சத்தில் இருந்து செய்திகளை பெறுவதற்கும் தியானிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் நம்முடைய இதயத்தை திறப்பதற்கும் நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிற ஒரு சமிக்ஞை தான் இந்த 11 அப்படிங்கிற எண் அப்படிங்கிறது அவர்களுடைய சித்தாந்தம். நாம இந்த 11 என்கின்ற எண்ணை எப்படி கொண்டாடுறோம்? ஏகாதசி. நம்முடைய வரலாறு, நம்முடைய ஆன்மீகம் இதெல்லாம் இந்த சித்தாந்தங்களுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டு விட்டது. ஒவ்வொரு மாதமும் அந்த ஏகாதசி நன்னாள், அதாவது நம்ம எப்போதுமே சந்திர மாதம் சூரிய மாதம் அப்படின்னு கொண்டாடுவோம். இந்த சந்திர மாதம் சூரிய மாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய ஒவ்வொரு உடல் பாகமும் ஒவ்வொன்றோடு சம்பந்தப்பட்டிருக்கு. நம்முடைய ஒவ்வொரு உடல் பாகத்திலும் நம்முடைய அண்டம், இப்ப சொன்னோம் இல்லையா, அந்த அண்டம் அது மாதிரி சொல்லும் பொழுது ஒவ்வொரு இதையும் ஒவ்வொன்று உடல் பாகத்தோடு சந்திக்கப்பட்டிருக்கு. அப்படி பண்ணும் பொழுது நம்முடைய மனசானது சந்திரனோடு சம்பந்தப்பட்டுள்ளது. ஆகவே சந்திரனுடைய சுழற்சி பாதைக்கு ஏற்றாற் போல உள்ளதைத்தான் நாம் கடைபிடிக்கின்றோம். அப்ப சந்திரனானவன் நம்முடைய புத்தியை கட்டுப்படுத்தக்கூடியவன். சந்திரனானவன் நம்முடைய புத்தியை கட்டுப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். நம்முடைய உடலில் உள்ள உறுப்புகளின் மேல் குறிப்பிட்ட கிரகங்களின் ஆதிக்கம் உள்ளதுன்னு சாஸ்திரங்கள் சொல்றது. சூரிய மின்சக்தியானது 10 மடங்கு பூமியில் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் தசமி. இந்த மின்காந்த அலைகளால் மனித உடம்பில் ஆக்கு சக்தியும் ஆன்ம சக்தியும் பெறப்படுவதும் சந்திரனுடைய மின்காந்த அலைகளால மனித உடலுக்கு நீர் சக்தி கிடைப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த சந்திரனுடைய மின் சக்தி பூமியில் 10 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய நாள் ஏகாதசி. அதனாலதான் ஒரு ஜலம் கூட குடிக்காம நிர்ஜலமாகிய ஏகாதசியை நம்மளால கடைபிடிக்க முடிகின்றது. அது மட்டும் இல்லாம சந்திரனுடைய ஆற்றலானது இந்த நாட்களில் ஜபம் தியானம் முதலானவை செய்யும் பொழுது ஆக்கு சக்தியாக மாறுகின்றது. ஏகாதசி விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னா, தசமி அன்று மாலை நேரத்துல, தசமி அன்று மதியம் பகலுணவு கொண்டு விட்டு மாலை நேரத்துல வாயெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அன்று முழுக்க உபவாசம் இருந்து மறுநாள் ஏகாதசியில குளித்து சுத்தமான உடையணிந்து முழு உபவாசமும் இறை சிந்தனையோடையும் இருந்து மறுநாள் துவாதசி அன்று நியம நிஷ்டைகளை முடித்து அந்த திதி முடிவதற்கு முன்பே பாரணை பண்ணணும். ஏகாதசி விரதம் எவ்வளவு முக்கியமோ அதே போல துவாதசி பாரணையும் மிக முக்கியம். எதனால நமக்கு இப்படி ஒரு ஏகாதசி விரதம் துவாதசி பாரணை அப்படின்னா, ஆன்மீகத்திலையும் சரி அறிவியல் மூலமாகவும் சரி, அறிவியல்லையே ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை நம்முடைய உள் உறுப்புகளுக்கு ஓய்வு தர வேண்டும் அப்படின்னு சொல்றது. நிறைய பேர் இப்பெல்லாம் நிறைய வாதாடுவாங்க, இதெல்லாம் என்ன உடம்பு சரியில்லாம போயிடுறது, சுகர் பேஷண்டா இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஏகாதசி விரதம் எல்லாம் சரிப்படுமா அப்படிங்கும் பொழுது முடிந்த அளவுக்கு ஒரு விரதத்தை கடைபிடிக்கலாம். ஒரு வேளை உணவு உண்ணுதல், 2 வேளை மட்டும் உணவு உண்ணுதல், முழுக்க தியானத்தோட இருக்கிறது அப்படின்னு. எதனால ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னா, அன்னைக்கு நம்முடைய உள் உணர்வுகள் அதிகமாக தூண்டப்பட்டு நம்முடைய மூளையினுடைய செயல்திறன் அதிகப்படும் பொழுது நம்முடைய வயிறு நிரம்ப நம்ம உணவு உண்டு இருந்தாலோ இல்ல அந்த வயிற்றுக்கு இது தரக்கூடிய
தமோ குணம் நிறைந்த உணவுகளையோ ரஜோகுணம் நிறைந்த உணவுகளையோ நின்றுதான் நம்மளால் முழு மனதோட தியானத்துல இறை சக்திய அந்த ஆன்ம உணர்வை நோக்கி இது பண்ண முடியாது. நமக்கு தூக்கம் வரலாம், இல்ல அஜீரணம் முதலான கோளாறுகள் ஏற்பட்டு ஒரு மாதிரி நம்மை சோம்பேறி நிலைமைக்கு தள்ளலாம். அதனாலதான் உண்மையான அந்த ஆன்ம சக்தி எழுப்பும் போது உள் உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கும் பொழுது நம்முடைய மனமானது, நம்முடைய ஆற்றலானது அதிக அளவில் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்களேன். அன்மியூட் ஆகல கண்ணு. கேக்குறதா நான் பேசுறது? கேக்குது. இந்த ஏகாதசி விரதம் நம்பதுல ஒவ்வொரு மாதமும் சந்திர மாதத்தின்படி 11வது நாள் ஏகாதசி விரதமாக நாம் ஏகாதசி விரதமாக நாம் கடைபிடித்துக் கொண்டு வருகிறோம். இந்த ஏகாதசி நன்னாள்ல மொத்தம் 24 ஏகாதசி ஒரு சந்திரனுடைய பாதைகளால் வளர்பிறை தேய்பிறை அப்படி சொல்லும் பொழுது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய 2 ஏகாதசிகள், அப்படி 24 ஏகாதசிகள் உண்டு. அதனுடைய பேரெல்லாம் நம்ம வந்து சொல்லிட்டே இருந்தோம்னா நம்முடைய நேரம் மிக குறைவு. ஏன்னா நான் பேசுவேன், இந்த கேட்கணும் இல்லையா. ஒரு கூட்டத்துல பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், அவர் நான் எவ்வளவு நேரம் மேக்சிமம் பேசணும் அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னார், நீங்க மேக்சிமம் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம், ஆனா நாங்க அரை மணில எழுந்துன்னு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்களா. அது மாதிரி நீ பாட்டுக்கு ஏதாவது உளறி கொட்டின்னு இருக்க, நான் கேட்க முடியுமா அப்படின்லாம் சொல்லாதீங்க. அது கேட்கிற மாதிரி நேரம் சுருக்கமாக இருக்கு நமக்கு. ஆகவே நமக்கு வரக்கூடிய 24 ஏகாதசிகள்ல மிக முக்கியமான சில ஏகாதசிகளை மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு உட்பன்ன ஏகாதசியினுடைய சிறப்புகள் என்னன்னு பார்ப்போம். இதுல முதல்ல மார்கழியில வரக்கூடியதாகிய உட்பன்ன ஏகாதசி, அதே மாதிரி மார்கழி சுக்லபக்ஷத்துல வரக்கூடியதாகிய மோக்ஷ ஏகாதசி, தை மாதத்துல கிருஷ்ணபக்ஷத்துல வரக்கூடியதாகிய சபலா ஏகாதசி, அதே மாதிரி நம்முடைய கார்த்திகை மாசம் வரக்கூடியதாகிய கைஷிக்க ஏகாதசி, ஆடி மாதம் வரக்கூடியதாகிய சயனி ஏகாதசி மற்றும் தற்போது உள்ள உட்பன்ன ஏகாதசி. இந்த ஏகாதசிகள் எல்லாம் மிக சிறப்பான ஏகாதசிகள் ஆகும். எல்லா ஏகாதசிகளுமே பலனை வாரி வழங்கக்கூடியதுனாலும் இவற்றுக்குன்னு சில சிறப்புகள் இருக்கு. இது சில சமயம் நம்முடைய இதன் மூலமாக 25வது ஏகாதசி ஒன்று வரும். அதற்கு கமலா ஏகாதசி அப்படின்னு பேர். அந்த கமலா ஏகாதசியின் போது மகாலட்சுமியை தியானித்து வந்தோமேயானால் அது மேலும் மேலும் சிறந்த பலனையும் மகாலட்சுமியினுடைய அருளையும் வாரி வழங்கும் என்று ஆன்றோர்கள் கூறுகின்றார்கள். வைகுண்ட ஏகாதசியினுடைய ஏகாதசி எப்படி உருவாச்சு, ஏகாதசியினுடைய கதைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சின்ன நட்ஷெல்லாட்டம் சொல்லிடுறேன். முரண் அப்படிங்கிற அசுரன் தன்னுடைய பலத்தால தேவர்கள் அனைவரையும் துன்புறுத்தி கொண்டு வரும் பொழுது எல்லோரும் பகவான் விஷ்ணுவிடம் போய் இந்த மாதிரி முரண் எங்களை மிகவும் கஷ்டப்படுத்துகிறான், துன்பப்படுத்துகிறான், எங்களை ரட்சிப்பீராக அப்படின்னு பிரார்த்திக்க பகவான் விஷ்ணுவும் தேவசேனைகளுக்கு துணையாக முரனை எதிர்த்து போரிட வருகின்றார். ஆனா முரனுடைய பலத்துக்கு முன்னாடி தேவசேனைகள் எல்லாம் மின்மினி பூச்சிகள் போல சிதறி ஓட பகவான் பதரிகாசிரமத்துல முரனை எதிர்த்து போரிடுகின்றார். 10 நாட்கள் கடும் யுத்தம் நடக்கின்றது. முரனும் பகவானுடைய பலத்துக்கு மிகவும் சளைத்தவன் இல்லை. ஏன்னா பிரம்மதேவருடைய வேர்வையிலிருந்து முரண் உருவானான் அப்படிங்கிற ஒரு சரித்திரம் உண்டு. ஆகவே முரணும் சலித்தவன் இல்லாமல் படுபயங்கரமான ஒரு சண்டை நடக்கின்றது, ஒரு யுத்தம் நடக்கின்றது. 10 நாட்கள் இறுதியில் பகவான் அங்கு உள்ள ஒரு குகையில சிறிது நேரம் நித்ரையில் ஆழ்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்போ முரணானவன் பகவானை அழிக்க வர பகவானுடைய உடலில் இருந்து பகவானுடைய சக்தியானது ஒரு பெண் ரூபத்தில் அழகான மின்னக்கூடிய ஆடை ஆபரணங்களோடு அணிந்து முரனை எதிர்த்து போரிட்டு இறுதியில் அவன் தலையை வெட்டி அவனை சாய்க்கிறாள். பகவான் நித்திரை கலந்து எழுந்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி முரண் மரணமடைந்திருப்பதை பார்த்தும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் சக்தியை பார்த்தும் தான் என்ன நடந்தது என்பதை உணர்ந்து இன்று முதல் நீ ஏகாதசி தேவி என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆசிர்வதித்து அவள் உண்டான அந்த நாளை வைகுண்ட ஏகாதசியாகவும் மோக்ஷ ஏகாதசியாகவும் கொண்டாடுகின்றார்கள். யார் ஒருவர் இந்த ஏகாதசியை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் மனதை முழுவதும் ஹரியுடன் நிலைநிறுத்தினார் அவர் பிறப்பு மற்றும் இறப்புகளில் இருந்து விடுபடுகின்றார் என்று சொல்வார்கள். ஏகாதசி நாள்ல அரிசி சாப்பிடக்கூடாது ஏன் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. ஒரு முறை பிரம்மாவினுடைய தலையிலிருந்து கீழே வியர்ந்த வேர்வையானது
ஒரு அசுரனுடைய உருவம் எடுத்து இப்போது எனக்கு தங்குவதற்கு ஒரு இடம் கொடுங்கள் அப்படின்னு பிரம்மாவை கேட்கறது. அப்போ ஏகாதசி நாள்ல அரிசியில போய் தங்கிக்கோ, அந்த நாளில் அரிசி துகள்களில் சென்று குடியேறுவாயாக. அப்படி அரிசி துகள்கள்ல சென்று குடியேறினா அவர்கள் யாரெல்லாம் அரிசி உண்பண்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய வயிற்றில் புழுவாக மாறி துன்புறுத்துவாயாக அப்படின்னு பிரம்மா அந்த பூதத்துக்கிட்ட சொல்றாராம். அதனாலதான் பல பேர் ஏகாதசி அன்னைக்கு அரிசி சாப்பிடாமல் இருக்கின்றார்கள். ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்சா என்ன ஏற்படும் அப்படின்னா, இந்த தீய இருண்ட எல்லா விதமான சக்திகளும், தீய சக்திகள், தீய உணர்வுகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்முடைய மனதை பாதிக்கக்கூடியதாகிய உணர்வுகள் எல்லாம் நம்மை விட்டு விலகிச் செல்கின்றது. ஆன்மீக பாதைக்கு தடையாக இருக்கக்கூடியது அனைத்தும் நம்மை விட்டு விலகிச் செல்கின்றது. உணர்ச்சிகளை சரிபார்க்கின்றது, புலன்களை கட்டுப்படுத்துகின்றது, மனதையும் ஹிருதயத்தையும் தூய்மைப்படுத்துகின்றது, பல பாவங்களை அழிக்கின்றது. ஆகவேதான் மனம் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்துல நம்மளால இறைவனை எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் தியானிக்க முடிகின்றது. ஆகவேதான் நாம் இறைவனிடம் தியானிக்கும் பொழுது, பகவானே என்னை வழி நடத்துங்கள், என்னை காப்பாற்றுங்கள், நான் உன்னுடையவன், என்னை கைவிடாதீர்கள் என்று பிரார்த்திக்க வேண்டியிருக்கு. எல்லோரும் ஏகாதசி அன்னைக்கு பகவத்கீதை பாராயணம் பண்ணுவாங்க, நாராயணியம் பாராயணம் பண்ணுவாங்க, விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் நடக்கும். நம்மளா இயன்ற ஸ்லோகங்கள் பகவத்யான சோபானத்திலிருந்து எத்தனையோ இயன்ற ஸ்லோகங்களை நாம் சொல்லலாம். அப்படி இயன்ற ஸ்லோகங்களை சொல்ல முடியல அப்படின்னா அதற்கு ஒரு எளிமையான வழியாக விஷ்ணு சதநாம ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதாகிய விஷ்ணு சதநாம ஸ்தோத்திரத்தை நாம் சேவிக்கலாம். அந்த ஸ்கிரீன் ஷேர் ஆகாதனால எனக்கு சொல்ல முடியல, இருந்தாலும் அதுல இருந்து ஒரு சில ஸ்லோகங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். வாசுதேவம் ஹிருஷிகேஷம் வாமனம் ஜலசாயினம் ஜனார்தனம் ஹரிம் கிருஷ்ணம் ஸ்ரீவக்ஷம் கருடத்வஜம் வாராகம் புண்டரீகாட்சம் நிருசிம்ஹம் நரகாந்தகம் அவ்யக்தம் சாஸ்வதம் விஷ்ணும் அனந்தம் அஜம் அவ்யயம் நாராயணம் கதாத்யக்ஷம் கோவிந்தம் கீர்த்தி பாஜனம் கோவர்தனோத்தரம் தேவம் பூதரம் புவனேஸ்வரம். இந்த மாதிரி பகவானுடைய 100 ஸ்லோகங்களை சொல்லக்கூடியதாக்கி விஷ்ணு சதநாம ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணிட்டு வந்தாலும் ஏகாதசி அன்னைக்கு நமக்கு நல்ல விசேஷமானது கிடைக்கும். இந்த ஏகாதசி விரதம் இருந்ததுனால எத்தனை பேர் எவ்வளவு விதமான நன்மைகள் அடைஞ்சிருக்கா, நம்மளுடைய புராணங்களும் இதிகாசங்களும் வேதங்கள்ல இருந்தும் நிறைய அந்த ஆன்றோர்களுடைய கதைகள்ல இருந்தும் எக்கச்சக்கமான உதாரணங்கள் நமக்கு இருக்கு. ஒரு உதாரணம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கதையான அம்பரீஷ சரித்திரம். அம்பரீஷன் விடாம 1 வருட காலம் ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து அந்த முடிக்க போற நேரம் 1 வருஷம் அந்த நதிக்கரையில இருந்து கோடிக்கணக்கான பசுக்களை தானம் பண்ணி எல்லாம் பண்ணி ஏகாதசி விரதத்தை அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு நிறைவு படும்போதுதான் துர்வாச மகரிஷியானவர் அவரை பரிசோதிக்கும் விதமாக வந்து சேர்றார். துவாதசி பாரண பண்ணணும், அந்த நேரத்துக்குள்ள பண்ணணும் அப்படிங்கும் பொழுது நான் சென்று நீராடிட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி துர்வாச மகரிஷியானவர் நதிக்கு போயிருக்கார். இங்கேயோ நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. அதனால ஜலத்தை மட்டும் அருந்தி அம்பரீஷனானவர் அந்த விரதத்தை கடைபிடித்து முடித்து விட்டார். ஆனா ஏன்னா நீர் அப்படிங்கிறது உணவுல சேர்த்தி கிடையாது, அதனால நீரை மட்டும் அருந்தி அவர் அந்த விரதத்தை பூர்த்தி செய்தார். ஆனா இது தெரிந்தவுடன் துர்வாசரானவர் மிகவும் கோபம் கொண்டு தன் தலைமுடியிலிருந்து கிருத்தி அப்படிங்கிற ஒரு துர்தேவதையை உருவாக்கி அம்பரீஷனை கொல்லுமாறு பணிக்க, அதே சமயம் பகவானால் அம்பரீஷனுக்கு வழங்கப்பட்ட சக்கரமானது அந்த கிருத்தியை வதைத்து துர்வாசரையும் துரத்தி செல்கிறது. எல்லா உலகங்களுக்கும் சென்று துர்வாசர் ரட்சிக்குமாறு கேட்க இறுதியில் விஷ்ணுவானவர் அம்பரீஷனையே சரணடையுங்கள்னு சொல்றார். நாராயணியத்துல 33வது தசகம் அம்பரீஷ சரித்திரத்தை நமக்கு சொல்றது. தாவத் சமேத்ய முனிநாச கிரகீத பாதோ ராஜாபஸ்ருத்ய பவதஸ்திரமசாவனௌஷீத் சக்ரே கதே முனிரதாத கிலாசி சோஷ்மை त्वद्भक्तिमागसि कृतेऽपि कृपां च संशन् राजा प्रतीक्ष्य मुनिम् एकं समानमाश्वान् सम्पूज्य साधु तं ऋषिं विसृजन् प्रसन्नम् भुक्त्वा स्वयं त्वयि ततोऽपि दृढं रतोऽभूत् सायुज्यमाप च समां पवनेशपायाः. என்ன சொல்றார், இந்த மாதிரி ராஜாவுக்கிட்டே திருப்பி வந்து துர்வாசரானவர் சரணடைந்த உடனே
துர்வாசரை மன்னிச்சு அம்பரீஷ் ஆனவர் அந்த சக்கரத்திடம் பிரார்த்திக்க சக்கரமானது திருப்பி தன்னுடைய இடத்துக்கு சென்று சேர்க்கின்றது. அப்படிப்பட்ட அற்புதமாகிய குருவாயூரப்பா என்னுடைய நோய்களை தீர்த்து வைப்பீர்களாக அப்படின்னு சொல்ற. குருவாயூரப்பன் அப்படின்னு சொன்னோடனே குருவாயூர்ல ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு ஏகாதசி நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அது கைஷிக ஏகாதசி. குருவாயூர் ஏகாதசி அப்படின்னு அந்த ஏகாதசியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவார்கள். நம்மெல்லாம் மனிதர்கள் எல்லாம் ஏகாதசி விரதம் இருந்தபோது ஒரு யானை ஏகாதசி விரதம் இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். குருவாயூர் கேசவன் அப்படின்னு கொண்டாடப்படுகின்ற கஜராஜன் அப்படின்னு கொண்டாடப்படுகின்றதாகிய அந்த யானையானது ஏகாதசி அன்னைக்கு நிர்ஜல விரதம் இருக்குமா. அதன் பலனாக அந்த யானை தன் பிறப்பை முடித்துக் கொண்டு குருவாயூரப்பனுடைய சரணத்தையே முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இன்னொரு குருவாயூர் அதே மாதிரி மலைநாட்டு திவ்ய தேசங்கள்ல இன்னொருத்தர் ஏகாதசி விரதம் இருந்து ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயத்தையே நடத்தி காமிச்சார். அது யார் அப்படின்னா சங்கரமங்கலத்து அம்மை அப்படின்னு சொல்லுவா. திருவள்ளவாள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற திருவள்ள மார்பன் கஷேத்திரம் அது. அங்க சங்கரமங்கலத்து அம்மை பகவானை போலவே தனக்கு ஒரு புத்திரன் வேணும் அப்படின்னு ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து துவாதசி அன்னைக்கு ஒரு பிரம்மச்சாரி பையனுக்கு உணவிட்ட பின் தான் உணவருந்துவது வழக்கம். அந்த ஊர்ல கோலாசுரன் கொலகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து எல்லோரையும் துன்புறுத்த ஆரம்பிச்ச பிறகு எல்லாரும் தனியே வெளியில செல்வதற்கே பயப்பட ஆரம்பித்தார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு ஏகாதசி நன்னாள்ல இந்த மாதிரி ஒரு பிரம்மச்சாரியை தேடி இந்த சங்கரமங்கலத்து அம்மை பிரார்த்திக்கும் பொழுது பகவானே ஒரு பிரம்மச்சாரி ரூபம் எடுத்துக்கொண்டு அவருடைய இல்லத்திற்கு வருகிறார். இந்த பிரம்மச்சாரியை நீ போய் நீராடி விட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த அசுரன் இருப்பான், பார்த்து செல்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு இங்க சங்கரமங்கலத்து அம்மை உணவிட ஏற்பாடு செய்யும் பொழுது அவர் பகவானானவர் பிரம்மச்சாரி ரூபத்துல போறார். எழுத்தாப்புல அந்த கோலகாசுரன் வர 2 பேருக்கும் நடக்கும் யுத்தத்துல பகவான் தன்னுடைய சக்கரத்தால கோலகாசுரனை வதம் செய்கிறார். திரும்பி வரும் பொழுது பகவான் தன்னுடைய மார்பில் இருக்கக்கூடிய லட்சுமியை காண்பித்து நான் தான் உன்னை ரட்சிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சங்கரமங்கலத்து அம்மையினுடைய விரதத்தை கொண்டாடி அந்த விரதத்தை நிறைவு செய்துவிட்டு அங்கேயே அவருடைய விருப்பப்படி கோவில் கொள்கிறார். அதுதான் திருவள்ளவாள் கஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்படும். திருவாழ் மார்பன் அப்படின்னு கொண்டாடப்படுகின்ற கஷேத்திரம். இதே போல இந்த திருக்கடித்தானத்துல இன்னொரு கஷேத்திர விசேஷமும் உண்டு. ருக்மாங்கதன் அப்படிங்கிற ராஜா ஏகாதசி விரதத்தை மிக சிறப்பாக கொண்டாடிட்டு வர அவரை சோதிக்க வேண்டிய தேவர்கள் மோகினி அப்படிங்கிற ஒரு அப்சரஸை அவருடைய அரண்மனைக்கு அனுப்புகிறார்கள். அந்த மோகினியின் அழகில் மயங்கிய ருக்மாங்கதன் எல்லாவற்றையும் மறந்து அவளோட வாழ ஆரம்பிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஏகாதசி விரதம் வருது. இந்த ருக்மாங்கதனை சோதிக்க எண்ணிய மோகினியானவள் அவர்கிட்ட சொல்றார், நான் உண்மையிலேயே உன்னோட இருக்கணும் அப்படின்னா இந்த ஏகாதசி விரதத்தை நீ கைவிடணும் அப்படிங்கிற ஒரு கட்டளை இடுகிறார். ருக்மாங்கதன் நடுங்கி போறார். இத்தனை வருடமாக நான் இந்த ஏகாதசி விரதத்தை இருந்து கொண்டு வருகிறேன், கடைபிடித்துக் கொண்டு வருகிறேன், அதற்கு பதிலாக வேற ஏதேனும் கேட்பாயாக அப்படின்னு கேட்க, அப்படின்னா நீ உன்னுடைய மகனை எனக்கு வெட்டி பலியிட வேண்டும் அப்படின்னு கேட்கிற, உன் மகனை பலியிடுவாயாக அப்படின்னு கேட்கிற. ருக்மாங்கதன் திடுக்கிட்டாலும் ஏகாதசி விரதத்தை கைவிடுவதை விட தன் மகனையே பலி கொடுக்கிறேன் அப்படின்னு வாளை உருவிக்கொண்டு போகும்போது தேவர்கள் எல்லாம் தோன்றி நடந்ததை சொல்லி ருக்மாங்கதனை வாழ்த்தி செல்கின்றார்கள். ஆக ஏகாதசி விரதத்தினுடைய பலனின் மூலமாக பகவானுடைய தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து உணர்ந்து கொள்ளலாம். இந்த ஏகாதசி விரதத்தினுடைய பலனை இன்னொரு விசேஷமான ஒரு ஏகாதசி பலனும் உண்டு. கைஷிக ஏகாதசி அப்படின்னு கொண்டாடப்படுகின்றது. குருவாயூர் ஏகாதசின்னு சொன்னாலே கார்த்திகை ஏகாதசி. இந்த கைஷிக ஏகாதசியினுடைய பலன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கைஷிக புராணம் கேள்விப்பட்டிருப்பேன், நம்பாடுவான் சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பேன். அந்த நம்பாடுவான் கிட்ட அந்த பிரம்ம ராட்சசானது இந்த நம்பாடுவான் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் திருக்குறுங்குடி நம்பிய தரிசனம் பண்ணி அவருக்கான பாடல்களை யாழில் இசைத்து பாடக்கூடியதாகிய ஒரு பாணர் குலத்தை சேர்ந்தவர். ஒவ்வொரு தசமி அன்னைக்கும் இரவிலேயே புறப்பட்டு ஏகாதசி முழுக்க பகவானுக்கான பாடல்களை பாடிவிட்டு செல்லக்கூடிய தன்மை உடையவர் அவர். ஒரு தரம் அவர் திருக்குறுங்குடிக்கு பெருமானை தரிசிக்க வரும் பொழுது இந்த பிரம்மராட்சசானது வழியில் பிடித்துக் கொள்கின்றது. எனக்கு ஒரே பசி, நான் உன்னை உண்ண போகிறேன் அப்படிங்கும்போது நம்பாடுவான் அந்த பிரம்மராட்சஸ் கிட்ட சொல்கிறார், ஒவ்வொரு ஏகாதசிக்கும் பகவான் மீது பாடுவது என்னுடைய வழக்கம், இம்முறை அதை நிறைவேற்றாமல் போகிறேனேன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, அதனால என்னை அனுமதி அளிப்பாயாக, செல்வதற்கு அனுமதி அளிப்பாயாகன்னு சொல்ல பிரம்மராட்சஸ் முதலில் மறுக்க 16 விதமான வாக்குறுதிய நம்பாடுவான் தர இறுதியில ஸ்ரீமன் நாராயணனை பரம்பொருள் என்று சொல்லாமல் மற்ற தெய்வங்களுக்கு சரிசமமாக பேசுபவன் செல்லக்கூடிய நரகத்திற்கு நான் செல்வேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணின பிறகு பிரம்மராட்சஸானது அவரை விடுவிக்கின்றது.
சென்று அன்னைக்குன்னு சொல்லி கைஷிகப்பன் அப்படிங்கிற ஒரு விசேஷமான பண்ணில் பெருமானுக்கான பாடல்களை ஏற்றுகின்றார். பாடல்களை ஏற்றி முடிச்சுட்டு பிரம்மராட்சஸ்க்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக செல்லும் பொழுது திருக்குறுங்குடி நம்பியே ஒரு வயதான கிழவராக வந்து தடுக்கிறார். அந்த பக்கம் ஒரு பிரம்மராட்சஸ் இருக்கிறது, செல்ல வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறார். ஆனா கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு திருக்குறுங்குடி நம்பியை அவர் சொல்லையும் மீறி நம்பாடுவானானவர் அந்த பிரம்மராட்சஸ் கிட்ட போறார். பிரம்மராட்சஸோ அவரை பார்த்த மாத்திரத்துல அதுக்கு பசியெல்லாம் பறந்து போயிடுது. நான் உன்னை உண்ண மாட்டேன்னு சொல்ல, நீ என்னை உண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்னு இவர் வந்து அவர் அதோடு வாக்குவாதம் செய்கிறார். அப்போ பிரம்மராட்சஸானது நான் உன்னை உண்ண மாட்டேன், அதுக்கு பதிலா நீ எனக்கு வேற ஒண்ணு பண்ணு, இன்னைக்கு ஃபுல்லா நீ விரதம் இருந்த பலனை தருவாயாக அப்படின்னு கேட்க அதுக்கு நம்பாடுவான் மறுக்கிறார். இறுதியில் அன்னைக்கு பாடின அந்த கைஷிகப்பன் ஒரு பாடலுடைய பலனை தந்தால் போதும் அப்படின்னு சொல்ல, தான் பாடின அந்த கைஷிகப்பண்ணினுடைய ஒரு பாடலினுடைய பலனை தந்தவுடன் ஆகாயத்திலிருந்து தேவலோக விமானம் வந்து பிரம்மராட்சஸை அழைத்து செல்கிறது. நம்பாடுவான் தன்னுடைய கைங்கரியத்தை தொடர்ந்து இறுதியில் விஷ்ணுவின் பதத்தை அடைகிறார். ஆக ஏகாதசி விரதம், ஏகாதசியினுடைய சிறப்பு தன்மைகள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கடைசியாக ஒரே ஒரு ஏகாதசி, சபலா ஏகாதசியினுடைய இதை பார்க்கலாம். இந்த சபலா ஏகாதசியில உளும்பகன் அப்படிங்கிறவனுடைய சரித்திரத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த உளும்பகன் அப்படிங்கிறவன் ஒரு ராஜாவினுடைய மகன். ஆனா மிக மோசமான செயல்களில் ஈடுபட்டு வழிப்பறி, கொலை போன்றவற்றை செய்ததுனால ராஜாவினுடைய மகன் அப்படிங்கிறதுனால எல்லாரும் பயந்து கொண்டு ராஜாவிடத்துல எந்த விதமான இதுவும் சொல்லவே இல்லை. இருந்தாலும் ஒரு முறை ராஜாவுக்கு நடந்தது தெரிந்து விட்டது. அதனால உளும்பகனானவன் காட்டுக்கு ஓடி போயிடுறான். காட்டில் ஓடிக்கொண்டு போய் அங்க இருக்கக்கூடியதாகிய பசு முதலானவற்றை கொன்று அது அந்த உணவை உண்டு அப்பப்ப வந்து தனக்கு வேண்டியதை திருடி கொண்டு இந்த மாதிரி செய்து கொண்டிருந்தான். அங்க ஒரு அந்த காடு அவன் இருந்த அந்த மதுவனமானது விஷ்ணுவுக்கு மிக பிரியமான வனம். அந்த வனத்துல ஒரு அரச மரத்தடியில பிப்பலா அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு மரத்தினுடைய அடியில் அவன் தங்கிக் கொண்டிருக்கிறான். அப்படி தங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு ஏகாதசி நன்னாள். அந்த ஏகாதசி நன்னாள் அன்று அவனுக்கு கொஞ்சம் உடல் நலம் சரியில்லை. அவனால எழுந்து கொள்ளவும் முடியல. வெறும் உடம்போட அவன் அந்த மரத்தடியில சயனித்துக் கொண்டிருக்கிறான். அதாவது தசமி அன்னைக்கு இரவு வெறும் உடம்போட குளிர்ல நடுங்கிண்டு அவன் வந்து அந்த மரத்தடியில சயனித்துக் கொண்டிருக்கிறான். மறுநாள் காலை ஒரே பசி, அவனால வேட்டையாட முடியல. அந்த காட்டுக்கு சென்று அந்த காட்டுக்குள்ள இருக்கிற கீழே விழுந்த கனிகளை எடுத்துக்கொண்டு வருகிறான். இருந்தாலும் அவனுக்கு அந்த மாமிச உணவை சாப்பிட்டுட்டு இருந்ததுனால அவனுக்கு அந்த கனிகள் பிடிக்கல. ஆனா உடம்பு சுத்தமாக தெம்பிழந்து போன நிலை. அப்போ அவன் என்ன பண்ணினா அந்த கனிகளை எடுத்து வந்து அந்த மரத்தடியில இருக்கக்கூடிய இடத்துல பகவானை பிரார்த்தித்து கொண்டு, இந்த பழங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக, இதை நான் உனக்கு அர்ப்பணிக்கின்றேன், இதை ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் செய்வாயாக அப்படின்னு விழுந்து வணங்குறான். அப்படி வணங்கின உடனேயே பகவான் நான் தோன்றி அந்த பழத்தை ஏற்றுக்கொண்டு அதுவரை அவன் செய்த பாவங்களை விளக்கி அவனை வந்து திருப்பி நாட்டுக்கு சென்று ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொண்டு ஆட்சி செய்துவிட்டு பிறகு என்னை வந்தடைவாயாக அப்படின்னு சொல்ல, அவனும் நாடு திரும்பி தன் தந்தையிடம் நடந்ததை சொல்லிவிட்டு செய்கிறான். பத்ம புராணத்துல பிரம்மதேவரானவர் நாரதர் கிட்ட ஏகாதசியினுடைய நன்மைகளையும் சிறப்புகளையும் பலன்களையும் நிறைய இடத்துல சொல்றார். அஸ்வக்ராந்தே ரதக்ராந்தே விஷ்ணு காந்தே வசுந்தரே உத்ருதாபி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனா மிருத்திகே ஹரமே பாப யன்மயா பூர்வக சஞ்சிதம் வயா ஹதேன பாபேன கச்சாமி பரமாம் கதிம் அப்படின்னு சொல்றது. எல்லோரும் இந்த ஏகாதசி நன்னாள்ல அற்புதமான இந்த விரத முறைகளை கடைபிடித்து என்ன முடியறதோ, ஒருவேளை சாப்பிட முடிஞ்சவா ஒருவேளை சாப்பிடலாம், முழு நாள் உபவாசம் இருக்க முடியும் அப்படிங்கிறவா முழு நாள் உபவாசம் இருக்கலாம். அதுக்கு ஆடி மாசத்துல வரக்கூடிய நிர்ஜலா ஏகாதசியை சொல்லுவாங்க. பீமநாதவன் வேதவியாசர் கிட்ட போய் கேட்கிறார், நாங்க இந்த மாதிரி எவ்வளவு தர்ம வழியில நடந்தாலும் எங்களுக்கு ஏன் இவ்வளவு துன்பம் வருது அப்படின்னு கேட்டபோது வேதவியாசருடைய அருளுரையை கேட்டு பீமன் அந்த ஏகாதசி நிர்ஜலா ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து நாள் முழுவதும் ஜலம் கூட அருந்தாமல் இருந்து அந்த ஏகாதசி விரதத்தின் மூலமாக பின்னர் எல்லா நன்மைகளையும் பெறுகின்றார்கள். ஒவ்வொரு மாதமும் சுக்லபக்ஷ துவாதசி அதுல சூரிய உதயத்துல திருப்பதியில 6 நாழிகைக்குள்ள எல்லா தீர்த்தங்களும் சுவாமி புஷ்கரணியில வந்து கலப்பதாக ஐதீகம். சுமார் 3 கோடி பவித்திர தீர்த்தங்கள்
திருப்பதியில மார்கழி மாத சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு வந்து கலப்பதாகவும், அன்னைக்கு புஷ்கரணியில நீராடுபவர்களுக்கு தெய்வ சாநித்தியம் உடையதாகவும் திருப்பதி புராணங்கள் சொல்கின்றது. இப்படி ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பலன் இருந்தாலும், இன்னைக்கு சொல்லப்படுகின்ற இந்த மோக்ஷ உத்தான ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இன்னைக்கு உத்தான ஏகாதசிக்கு என்ன பலன் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த உத்தான ஏகாதசி அப்படின்னா, உத்தானம் அப்படின்னா எழுந்து கொள்ளுதல் அப்படின்னா பகவான் விஷ்ணு சாதுர்மாசியம் என்று சொல்லப்படுகின்ற 4 மாத காலங்களை உறக்க காலமாக, நித்ரா காலமாக கொண்டிருக்கின்ற இந்த நித்ரா காலம், அதாவது ஆடி மாதம் ஆஷாட ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆடி மாதம் சயன ஏகாதசியிலிருந்து இந்த ஏகாதசி, இந்த ஐப்பசி மாத ஏகாதசியான இந்த ஏகாதசி அன்னைக்கு உத்தான ஏகாதசியாக கொண்டாடப்படுகின்றது. இந்த ஏகாதசி நடுவுல ஒரு மாதம் பரிவர்த்தனை ஏகாதசி அப்படின்னு பேர். அன்னைக்கு விஷ்ணு புரண்டு படுத்துக் கொள்கிறார் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த புனிதமான நாள் பகவான் மகாவிஷ்ணுவுடைய 4 மாத ஓய்வு காலத்தினுடைய நிறைவை குறிக்கின்றது. இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருக்கிறவா நேற்று, அதாவது தசமி அன்னைக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு உணவு உண்டு முடித்து வாயை சுத்தம் செய்து விரதத்தை ஆரம்பித்து, ஏகாதசி விரதத்தை எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோமோ அதே அளவு துவாதசி அன்னைக்கு குறிப்பிட்ட நேரத்துல விரதத்தை முடித்தால் அனைத்து விதமான பாவங்களில் இருந்து விடுபட்டு பெரும் புண்ணியத்தை பெறுவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த ஏகாதசிக்கு 4 பேர் உண்டு. ஹரிபோதினி ஏகாதசி, பிரபோதினி ஏகாதசி, தேவோத்தானி ஏகாதசி, உத்தான ஏகாதசி அப்படிங்கிறது கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷத்துல வரக்கூடிய, அதாவது சந்திரன் அமாவாசையிலிருந்து பௌர்ணமி நோக்கி செல்லக்கூடியதாக இந்த சுக்லபக்ஷத்துல வரக்கூடிய ஏகாதசி இது. பிரம்மதேவர் நாரதர் கிட்ட சொல்றார், மகனே, எல்லா விதமான பாவங்களையும் நீக்கி பெரும் புண்ணியத்தை தந்து இறுதியில் முக்தியை அளிக்கக்கூடியதாகிய ஹரிபோதினி ஏகாதசியினுடைய மகிமையை உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு பத்ம புராணத்துல பிரம்மதேவரானவர் உத்தான ஏகாதசியினுடைய பெருமையை நாரதர் கிட்ட சொல்றார். கங்கையில் நீராடுவதால் கிடைக்கும் புண்ணியங்கள் சமுத்திரத்திலோ புண்ணிய ஸ்தலத்திலோ ஏரிகளிலோ புண்ணிய நாட்கள்ல குளிக்கக்கூடியதாக நீராடக்கூடியதாகிய எல்லாவற்றையும் விட அதிக சுத்தியை தரக்கூடியது இந்த ஏகாதசி. உத்தான ஏகாதசி 1000 அஸ்வமேத யாகங்களும் 100 ராஜசூய யாகங்களும் தரக்கூடிய புண்ணியத்தை தரக்கூடியது. அதே போல இந்த அஸ்வமேத யாகங்களும் ராஜசூய யாகங்களும் செய்தால் விலகக்கூடிய பாவத்தை விட 1000 மடங்கு இதை நீக்கக்கூடிய பாவ சக்தியை கொண்டது. இப்போ நாரதர் கேட்கிறார், தந்தையே, ஏகாதசி அன்று முழு விரதம் இருந்து அதனுடைய சிறப்புகளை விவரியுங்கள் அப்படின்னு பிரார்த்திக்க, ஒருவர் ஒரே ஒரு முறை சாப்பிட்டால் ஏகாதசியில முற்பிறவில செய்த பாவங்கள் நீங்கும். முழு நேரமும் என்னால விரதம் இருக்க முடியாது, இரவு உணவு எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னா 2 பிறவிகள்ல செய்யக்கூடிய பாவங்கள் விலகும். பூரணமாக விரதம் இருந்தால் 7 பிறவிகள்ல செய்த பாவங்கள் நீங்கும். மகனே, ஹரிபோதினி ஏகாதசியை கடைபிடிப்பது என்பது மூவுலகிலும் அரிதாக சாதிக்கப்படக்கூடிய ஒரு விடயமாகும். யார் ஒருத்தர் பாபஹாரிணி ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தால் மேருமலைக்கு சமமான உயரத்தை உடைய பாவ கணக்குகளை செய்திருந்தால் கூட அவை அனைத்தும் தீயினில் போட்ட பஞ்சு போல் எரிந்து சாம்பலாகி விடுகின்றது. இரவு முழுவதும் விழித்திருந்து யார் ஒருவர் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஒழுங்குமுறைகளையும் புண்ணிய செயல்களையும் செய்யாமல் கடவுளை அலட்சியப்படுத்துபவர், காயத்ரி மந்திரத்தை ஜபிக்காதவர், நாத்திகம் பேசுபவர், வேத சாஸ்திரங்களை விமர்சிப்பவர், வேதங்கள் தங்களுக்கு அழிவையே தருவதாக கருதுபவர், மற்றவருடைய மனைவியை அபகரிப்பவர், கொள்ளாதவர், தனக்கு செய்த எந்த சேவையையும் பாராட்டாதவர், மற்றவர்களை ஏமாற்றுபவர், இப்படி இவ்வளவு பாவங்கள் செய்தாலும் மனமறிந்து ஒரு முறை உத்தான ஏகாதசியை கடைபிடிப்பாரேயானால் மலையளவு செய்த பாவங்கள் அனைத்தும்
தீயினில் தூசாவது போல அழிந்து போய் விடுகின்றது. அது மட்டும் இல்லாமல் யார் ஒருவன் தன் குடும்பத்திற்கு அழிவை ஏற்படுத்துகின்றானோ, தன்னுடைய குல தர்மத்தை மறந்து மற்றொரு தர்மத்தை கடைபிடிக்கின்றானோ, ஆன்மீக குருவிடம் ஏதேனும் ஆணவம் காட்டுகின்றானோ, ஒழுக்கக்கேடான குணம் உடையவனோ, நாய் உண்பவர்களின் குலத்தில் பிறந்து பின்னர் கஷ்டப்படுபவனோ, பாவிகளுடன் பழகுபவனோ, ஆன்மீக நோக்கமின்றி அனைத்து வீடுகளுக்கும் செல்பவனோ, இவன் எல்லாம் செய்த பாவங்கள் அத்தனையும் இந்த உத்தான ஏகாதசியை ஒருமுறை கடைபிடித்தார்களே ஆனால் அவனுக்கு அத்தனை பாவங்களையும் அழித்து விடுகின்றது. எப்பேற்பட்ட பாவங்கள் தெரியுமா? ஒரு துறவியை அவமதிப்பவன் தன்னுடைய பொருளாதார மேம்பாட்டை இழந்து நரகத்தில் அவதிப்படுகின்றான். துறவிகளை புண்படுத்துபவன், துறவிகளுக்கு இடையூறு செய்பவன் தன் கண்களுக்கு முன்பாகவே தன்னுடைய அழிவை சந்திப்பான். யாருடைய குணம் அசுத்தமாக இருக்கின்றதோ, யார் எப்பொழுதும் மற்றவர்களின் குறைகளையே சொல்லிக் கொண்டிருக்கின்றாரோ, அவர்கள் அனைத்து புண்ணியங்களும் அவர்கள் கண் முன்னாலேயே நசித்து போய்விடுகின்றது. இருப்பினும் ஒருவன் முறையான பரிசீலனைக்கு பின் ஹரிபோதினி ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பானேயானால் அவனுடைய பாவங்கள் 100 பூர்வ ஜன்மங்களில் இருந்து நீங்கி விடுகின்றது. மேலும் ஏகாதசி அன்று இரவு முழுவதும் விழித்திருந்து அளவற்ற புண்ணியத்தை அடைந்து தன் முன்னோர்களின் பாவங்களையும் தீர்த்து பின் பகவானின் பரமஸ்தானத்துக்கு சென்று விடுகின்றான். அவன் மாத்திரம் அல்லாது அவனுடைய முன்னோர்கள், அவனுடைய உறவினர்கள், அவனுடைய சந்ததிகள் என்று 1000 பேரும் அவன் பெருமானுடைய இருப்பிடத்தை அடைந்து வருகின்றார்கள். ஒரு பிராமணனை கொன்ற கொடூரமான பாபத்தை செய்தவன் கூட ஹரிபோதினி ஏகாதசி என்று விரதம் இருந்து அன்றிரவு விழித்திருப்பதன் மூலமாக தன் குணத்தின் மீதுள்ள அத்தனை கரைகளையும் நீக்கிக் கொள்ள முடியும். 1000 பசுக்கள், 1000 கோடி மதிப்புள்ள தங்கம் அல்லது 1000 வளமான நிலத்தை ஒருவனுக்கு தானமாக வழங்கக்கூடிய புண்ணியத்தை ஒரு ஏகாதசி இரவு, அதாவது உத்தான ஏகாதசி இரவென்று விழித்திருப்பதன் மூலமாக எளிதில் அடைந்து விடலாம். இந்த ஏகாதசி என்று விரதம் இருப்பவரின் வீட்டில் அத்தனை புனித தலங்களும் ஒரே நேரத்தில் வாசம் செய்யுமாம். ஆகவேதான் எம்பெருமானுடைய 8 எழுத்து நாமத்தை சதா உச்சரித்துக் கொண்டு இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் மிக உயர்ந்த பலனை அடைகின்றார்கள். ஏ நாரதா, இந்த ஏகாதசியில் விரதம் இருப்பவர்கள் நிச்சயமாக மீண்டும் கர்ப்பவாசம் செய்ய மாட்டார்கள். அது மட்டுமில்லாமல் பகவான் தன் உடல், மனம் மற்றும் வார்த்தைகளால் செய்யப்பட்ட அத்தனை பாவங்களையும் அந்த பக்தனுக்கு தீர்த்து வைக்கின்றார். யாத்ரீக ஸ்தலத்தில் ஸ்நானம் செய்பவர், தர்மம் செய்பவர், பரமாத்மாவின் திருநாமங்களை சதா உச்சரிப்பவர், துறவரம் மேற்கொள்பவர், ஹரிபோதினி ஏகாதசி அன்று கடவுளையே சதா தியானம் செய்தவர், இவர்கள் அத்தனை செய்த புண்ணியங்களும் என்றுமே அழியாது. அது மட்டுமல்லாமல் நூற்றுக்கணக்கான வாழ்க்கையின் ஜென்மங்களின் பெரும் பாபங்களில் இருந்து அவர்கள் விடுபடுகின்றார்கள். ஒரு அரசன், அவனுக்கு ஒரு கனவு வருகின்றது. அவனுடைய கனவில் அவனுடைய பித்ருக்கள் வந்து சதா அழுவது போன்ற ஒரு கனவு. அவனுக்கு இரவில் உறக்கம் துறந்து வெகு நாட்களாகிவிட்டது. என்ன செய்வதுன்னு அவன் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றான். இறுதியாக தன்னுடைய குருவின் மூலமாக ஒரு முனிவரை சந்தித்து அவரிடம் அதை சொல்ல, உன்னுடைய முன்னோர் ஒருவர் தன்னுடைய மனைவி பலமுறை விரும்பி கேட்டும் அவளுக்கு கர்ப்பாதானம் செய்யாததால் உன் சந்ததியே இவ்வாறு அவதிப்படுகின்றது. உத்தான ஏகாதசி இருந்து அந்த இரவு முழுவதும் விழித்திருந்து பகவானை நீ தியானம் செய்வாயே ஆனே, உன்னுடைய உறவினர்கள், சந்ததிகள், உன் பித்ருக்கள் அனைவரும் இந்த பாவங்களில் இருந்து கரை தேடுவார்கள் என்று சொல்ல, அதே போல் அந்த அரசனும் முறைப்படி உத்தான ஏகாதசி இருந்து தன் பித்ருக்களை கரை சேர்த்தான் என்று ஆன்மீக பெரியோர்கள் இந்த சரித்திரத்தை கூறுகின்றார்கள். மிகவும் எளிமையான ஒரு சரித்திரமும் உண்டு. ஒரு அரசன் மிக உயர்ந்த மலர்களை வைத்து ஒரு நந்தவனம் அமைத்து வருகின்றான். அந்த நந்தவனத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் அனைத்தும் இறைவனுடைய வழிபாட்டிற்காகவே நியமிக்கப்பட்டது. அந்த மலர்களின் வாசனையை கண்ட தேவர்கள் ஒருவரும் அறியாது இரவு நேரங்களில் வந்து அந்த மலர்களை பறித்து சென்று விடுகின்றார்கள். அரசன் யார் அந்த மலர்களை திருடுவது என்று கண்டறிய இயலாமல் வெகு நேரம் சோதித்து ஒரு முறை
அந்த தேவர்களுக்கு ஒவ்வாத பூண்டின் மனத்தை அந்த இடம் முழுவதும் பரப்பி விடுகின்றார். அப்படி பரப்பும் பொழுது அந்த தேவர்கள் அந்த மலர்களை கொய்ய வர அந்த பூண்டினுடைய வாசனை அவர்கள் மேல் பட அவர்கள் அனைவரும் தங்களுடைய தெய்வீக சக்தியை இழந்து அரசனிடத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். நடந்தவைகளை கேள்விப்பட்டு அரசன் தேவர்களுடன் பேசி இனிமேல் மலர்களை திருடக்கூடாது என்று வாக்குறுதி வாங்கி கொண்ட பின் அவர்களை விடுவிக்கிறான். ஆனால் தேவர்களால் திருப்பி மேலுலகத்துக்கு செல்ல இயலவில்லை. தங்கள் சக்தி அத்தனையும் இழந்து விட்டார்கள். அப்போ அந்த குருவினுடைய ஆலோசனையின்படி யார் ஒருத்தர் ஏகாதசி விரதம் இருந்த பலனை அவர்களுக்கு தானம் செய்கிறார்களோ அதன் மூலமாக அவர்கள் மேல் உலகம் செல்லலாம் என்கிறார்கள். அரசன் தன் நாடு முழுவதும் பறையறிவிக்க ஒரு வண்ணா இந்த துணி வெளுப்பவர் இல்லையா, அவருடைய குடும்பத்தில் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு சின்ன சண்டை. அதனால அந்த மனைவியை அவர் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விடுகிறார். அந்த பெண்ணானவள் முதல் நாள் இரவு முழுவதும் விழித்திருந்து அடுத்த நாள் இரவு முழுவதும் அந்த காற்றங்கரையில் இருக்கும் ஒரு கோவிலில் அமர்ந்தவாறு இறைவனிடத்தில் தன் துன்பங்களை கூறி அழுது கொண்டிருக்கின்றார். இந்த விஷயம் தெரிந்தவுடன் அரசனானவன் அந்த பெண்ணை அழைத்து வர அன்று ஏகாதசி, அதுவும் உத்தான ஏகாதசி என்று தெரியாமலேயே அந்த பெண்ணானவள் அழுது கொண்டிருந்த போது அந்த பலனை அவர்களுக்கு தானம் அளிப்பாளே ஆனால் அந்த தேவர்கள் மேலுலகம் செல்ல முடியும் என்று கூற அந்த பெண்ணும் அந்த தானத்தை கொடுக்க தேவர்கள் அதன் மூலமாக மேல் உலகம் செல்கின்றார்களாம். ஆக ஒரு தெரிந்தே செய்வதை விட தெரியாமல் இருந்த ஒரு விரதத்தினுடைய பலனை இப்படிப்பட்ட பெரும் பலனை தரும் என்றால் நாம் அனைவரும் இறை நம்பிக்கையோடு உணர்ந்து அந்த விரதத்தை கடைபிடிப்போமேயானால் நம்முடைய வாழ்வில் எப்பேற்பட்ட பெரும் பலன்களை அடைய முடியும் அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் ஒருவர் கார்த்திகை மாதத்தில் சாதாரண கடமைகளை ஒரு நாள் விட்டுவிட்டு தன்னுடைய முழு நேரத்தையும் ஆற்றலையும் பகவானுடைய கைங்கரியத்திலேயே செலவிடுவார்களே ஆனால் அவர்கள் 10,000 யாகங்கள் செய்த பலனை அடைந்து விடுகின்றார்கள். யார் ஒருவர் அன்று விஷ்ணுவை பற்றிய திருவிளையாடல்களை தன் காதுகளால் கேட்கின்றாரோ அவர்கள் 100 பசுக்களை தானம் செய்த புண்ணியத்தை பெறுகின்றார். யார் ஒருவர் ஹரியினுடைய மகிமைகளை அன்று பாடுகின்றாரோ 7 தீவுகளை தானம் செய்ததின் புண்ணியத்தை அடைந்து விடுகின்றார். இப்பொழுது நாரதர் தன் தந்தையாகிய பிரம்மாவிடம் கேட்கின்றார், இந்த புனிதமான ஏகாதசியை நான் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்கின்றார். பிரம்மா பதிலளிக்கின்றார், ஏகாதசி அன்று அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது சூரிய உதயத்திற்கு 50 நிமிடங்களுக்கு முன்பு எழுந்து பற்களை சுத்தம் செய்து ஏரியிலோ நதியிலோ குளத்திலோ கிணற்றிலோ இல்லை ஸ்நானம் செய்த பின் பகவான் ஸ்ரீ கேசவனை வணங்கி புனிதமான விளக்கங்களை கேட்க வேண்டும். ஹே கேசவா, உனக்கு மிகவும் விருப்பமான இந்த நாளில் நான் விரதம் இருக்கின்றேன், உன்னுடைய புனித பிரசாதத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று பகவான் முன் பிரார்த்தனை செய்த பின் மகிழ்ச்சியோடு இந்த விரதத்தை இருக்க வேண்டும். இங்க ஏகாதசி முழுவதும் விழித்திருந்து இறைவனை போற்றும் அழகான பாடல்களை பாடி அவருடைய இன்பத்திற்காக வாத்திய வாசித்து அவருடைய வரலாறை வேத இலக்கியங்களில் படிவாக படிக்க வேண்டும். அப்படி ஒருவர் செய்வாரேயானால் பகவானுடைய பரமபதத்தில் மிகவும் உறுதியாக வசிக்கக்கூடியவர். ஹரிபூதினி ஏகாதசி அன்று பகவானுக்கு பழங்கள், நறுமண மலர்கள், மஞ்சள், நெல்லிக்காய் முதலியன கொண்டு வழிபடுபவர்கள் அவர்கள் உயர்ந்த பலனை பெற்று விடுகிறார்கள். இந்த நாளில் யாரும் பணம் சம்பாதிக்கும் தொழிலில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. பேராசைப்படாமல் தானமாக அனைவருக்கும் தர வேண்டும். இறைவனுக்கு பல வகையான பழங்களை சமர்ப்பித்து அத்தனை பக்தியோடு செய்வோமேயானால் அத்தனை புனித தலங்களில் நீராடுவதை விடவும் விதம் விதமான தான தர்மங்களை செய்வதை விடவும் 10 கோடி மடங்கு பலனை தரக்கூடியதாக அமைகின்றது. மேலும் பகவான் நல்ல மலர்களால் அலங்கரிக்கப்படும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். நாரதா, இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசியில் கிருஷ்ணனை அர்ப்பணிப்புடன் பூஜிப்பவருக்கு, அதே சமயம் புதிய துளசியாலும் மனம் கமழும் புஷ்பங்களாலும் வணங்குபவருக்கு 1000 பிறவிகள் அவன் செய்த பாவங்களை நானே தனிப்பட்ட முறையில் எரித்து சாம்பலாக்கி விடுகின்றேன் என்று பிரம்மதேவரானவர் நாரதருக்கு சொல்கின்றார். ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று உண்டு. ஒரு எலியானது ஒரு கோவிலில் உள்ள விளக்கில் உள்ள நெய்யை உண்பதில் மிகவும் சந்தோஷத்தோடு இருக்கின்றது.
அப்படி சந்தோஷத்தோடு இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த நெய்யில் உள்ள அந்த திரியானது கிட்டத்தட்ட எரிந்து சாம்பலாகக்கூடிய நிலை. அந்த எலி குட்டி எலி அல்லவா, அதுக்கு உணரத் தெரியல. அது அந்த திரியில ஒட்டி இருக்கிற நெய்யையும் சாப்பிடணும் அப்படிங்கிற பேராசையோட அந்த திரியை பிடித்து விட்டது. ஆனா அந்த திரி ரொம்ப சின்னதா இருக்கு. அப்போ அந்த திரியில் உள்ள நெருப்பானது அந்த எலியை எரிக்க ஆரம்பிக்கிறது. அந்த எலியால அந்த திரியை விடவும் முடியல. ஆகவே அந்த எலியானது தன்னையே பகவானுக்கு அந்த ஏகாதசி அப்படின்னு தெரியாமலேயே அந்த பெருமானுடைய இதுக்கு முன்னாடி தன்னையே ஆரத்தியாக மாற்றிக்கொண்டு உருள்கின்றது. இந்த எலி தீயிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று உருண்டதை கூட பகவான் ஆரத்தியாக தனக்கு ஏகாதசி என்று ஆரத்தியாக காண்பிக்கப்பட்டதாக எடுத்து அந்த எலிக்கு முக்தி தருகின்றார். அடுத்த ஜென்மத்தில் அந்த எலியானவள் ஒரு அழகிய ஸ்திரீயாக பிறந்து ஏகாதசி விரத மகிமையை உணர்ந்து பின் இறைவனை அடைகின்றார். யார் ஒருவர் ஏகாதசி அன்று அற்புதமான மலர்களை கொண்டு பகவானை பூஜிக்கின்றார்களோ அவர்கள் 200 கிராம் தங்கத்தை தானம் செய்த பலனை அடைகின்றார்கள். மேலும் பெருமாளுக்கு சிவப்பு மற்றும் மஞ்சள் இலைகளால் போதிக்கப்படுபவர் ஸ்வேத தீபத்தில் வசிக்கக்கூடிய தன்மையை பெறுகின்றார்கள். யார் ஒருவர் இறைவனுக்கு சேவை செய்த பின் பக்தர்களுக்கு தன்னுடைய பிரசாதத்தை வழங்கிவிட்டு பிறகு அவர்களுடைய அனுமதியோடு உணவை எடுத்துக் கொள்ள வேண்டும். இப்படி செய்வாரே ஆனால் அது அவனுடைய உடலில் குடியிருக்கக்கூடியதாகிய பரமாத்மாவை மகிழ்விக்கக்கூடியதாக அமைகின்றது. மேலும் விரதம் இருப்பது எப்படி அப்படின்னு ஆண்டாள் சொல்றான். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடினோம். அவள் இருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்டது? வள்ளல் பெரும் பசுக்கள் நிறைந்த இடம். அந்த மடியில கை வைக்கவே வேண்டாமா, தானாகவே பாலை கொடுக்கக்கூடிய பசுக்கள் குடம் குடமாக நெய்யும் பாலும் நிரம்பி வழியக்கூடிய ஒரு இடத்துல தேனும் நெய்யும் அப்படி நிரம்பி வழியக்கூடிய இடம். அந்த வீட்டினுடைய முற்றத்துல எருமைகள் கறந்து அந்த பால் சிந்தி சிந்தியே அந்த இடம் சேராக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பாலும் தயிரும் வெண்ணையும் நெய்யுமாக பெருகி ஓடக்கூடிய இடத்துல விரதம் இருக்கா. நமக்கு ஒண்ணுமே கிடைக்காத இடத்துல விரதம் இருக்கிறது ரொம்ப ஈஸி, நமக்கு இது கிடைக்காதுன்னு தெரியும். ஆனா ஆண்டாள் இருக்கக்கூடிய அந்த அதாவது கோபிகைகள் இருக்கக்கூடியதாக இந்த ஆய்ப்பாடி இல்லையா, அவள் ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆய்ப்பாடியாக நினைத்துக் கொள்கிறாள். ஆகவே அத்தனை நெய்யும் வெண்ணையும் பெருகி ஓடக்கூடிய இடத்தில் நான் நெய் உண்ண மாட்டேன் பால் உண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு விரதம் இருப்பது போல நாமும் நமக்கு அன்றைக்குதான் ஏகாதசி அன்னைக்குதான் நமக்கு காலம்பரையே ரொம்ப பசிக்கும். ஏகாதசி அன்னைக்குதான் யாராவது ஒருத்தர் கல்யாண சாப்பாட்டுக்கு இன்விடேஷன் கொண்டு கொடுத்துட்டு போயிருப்பான். அந்த மாதிரி நிறைய தடங்கல்கள் நமக்கு வரும். ஒரு விரதத்தை கடைபிடிப்பது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த விரதத்தை இதுவும் கலியுகத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றது, கலியுகத்துல என்னென்ன தடங்கல்கள் பண்ண முடியுமோ, இறை சிந்தனையிலேருந்து விடுபடுவதற்காக என்னென்ன தடங்கல்களை பண்ண முடியுமோ அத்தனை தடங்கல்களையும் கலிபுருஷனானவன் செய்வான் அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. ஆனா என்ன ஒரு உத்தமமான விசேஷம் அப்படின்னா, நம்ம மற்ற யுகங்கள்ல நினைத்தாலே பாவம், ஆனா கலியுகத்துல செய்தாதான் பாவம். அதனாலதான் பகவான் சிந்தனையோடு இருந்து நாம் செய்யக்கூடிய ஒரு பலனும் நமக்கு 100 மடங்கு பலன்களை தரக்கூடியது. அதே மாதிரி செய்யக்கூடிய பாவத்தை செய்தாதான் நமக்கு அது துன்பத்தை உருவாக்கும். ஆகவே நம்முடைய மனதை கட்டுப்படுத்துவதற்குத்தான் இத்தனை விரத முறைகளை நம்முடைய முன்னோர்கள் நமக்காக ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அறிவியல் மூலமாகவும் சரி, ஆன்மீகம் மூலமாகவும் சரி, இந்த ஏகாதசி விரதம் என்பது எவ்வளவு நன்மை என்பதுதான் நம்ம இவ்வளவு நேரமா பார்த்துட்டு இருந்தோம். ஹரிணி, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? சொல்லுங்க, நீங்க சொல்லலாம். டைம் நிறைய 10 நிமிஷம் சொல்லலாமா? கண்டிப்பா. ஓகே. அதனாலதான் உருவின் ஆர்பிறவி சேர் உன்பொதி அரம்பு தோல் குரம்பையுள் பொக்கு அறிவினோய் செய்து இன்று 5 வாழ்வதற்கு அஞ்சினாயே திருவின் ஆர வேதம் 4-5 தீ வேள்வியோடு அங்கம் ஆறும் மறுவினார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுவனெஞ்சே அப்படின்னு திருமங்கையாழ்வார் பாடுற. நம்முடைய இந்த உடம்பு இருக்கு இல்லையா, அழுக்கு பதித்த உடம்பாய் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த உடம்பு நம்ம மனசை மனசு புத்தி இது எல்லாத்தையும் பஞ்ச இந்திரியங்களானது ஆட்டி படைக்கக்கூடியது. நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு முனிவர் ஒரு காட்டில் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு அழகான பெண்ணானவள் அந்த பக்கம் வர, ஆஹா என்ன அழகான பெண் அப்படின்னு ஒரு நிமிஷம் அவருடைய மனசானது சலனப்படுகின்றது. இருந்தாலும் நாம் இப்படி செய்தது தவறுங்கிறத உணர்ந்து கண்களை கட்டி கொண்டு அவர் தவம் செய்கிறார்.
மறுநாள் அந்த காற்றங்கரையில அதே நேரத்துல அந்த பெண்ணினுடைய கால் சலங்கையினுடைய ஒலி கேட்டு, ஓ அந்த பெண் வந்து விட்டாள் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசால நினைக்கிறார். ஐயோ நம்ம மறுபடியும் பாவம் செய்கிறோமே, இப்ப காதையும் அடைச்சுட்டார். அடுத்த நாள் அந்த பெண் தலையில் சூடி வருகின்ற அந்த பூவினுடைய வாசனையானது அவரை இழுக்கிறது. உடனே அவர் மூக்கையும் மூடிண்டாச்சு. 4வது நாள் அந்த நேரம் வந்து விட்டது. இப்ப முனிவருடைய மனசும் புத்தியும் முழிச்சுருந்தான். கண்கள் இந்திரியங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தினா கூட மனசும் புத்தியும் முழிச்சுருது. அந்த பெண் இன்னைக்கு ஆற்றுக்கு வந்திருப்பாளோ, என்ன ஆடை அணிந்திருப்பாள், பூ வைத்துக் கொண்டு வந்திருப்பாளா, அவளுடைய சலங்கை சப்தமே கேட்கலையே அப்படின்னு மனசு முழிச்சுருந்தான். ஆகவே இந்த மனசு புத்தி இந்த பஞ்ச இந்திரியங்கள் இதெல்லாம் அடக்கிறது சாதாரணமானதா இல்ல. அதுக்குதான் சொல்றார், உருவின் பிறவி சேர் ஊன் பொதி அரம்பு தோல் குரம்பையுள் புக்கு. இந்த மாதிரி தோல் அரம்பு இதுல பட்ட சிறையில மாட்டின் இருக்கோம். இன்று 5 தாம் வாழ்வதற்கு அஞ்சினாயேல். இந்த 5 புலன்கள்ல சிக்கி தவித்துக் கொண்டு அஞ்சினோமே ஆனால் திருவின் ஆரவேதம் 4 5 தீவேள்வியோடு அங்கம் 6 மறுவினார். இந்த மாதிரி உபனிஷத்துக்களாலும் வேதங்களாலும் கொண்டாடப்படுகிறதாகிய எம்பெருமான் திருவள்ளவாழ்வார்பனாகி இருக்கக்கூடிய பெருமானை மறுவினெஞ்சே அப்படின்னு பாடுற அந்த திருவள்ளவாழ் பெருமானம் அது பண்ணிதான் ஏகாதசி அன்னைக்கு சங்கரமங்கலத்து அம்மையானவள் தனக்கு வேண்டிய புத்திர பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். அதே போல ருக்மாங்கத சரித்திரம், நம்பாடுவான் சரித்திரம், அம்பரீஷ சரித்திரம் இது எல்லாமே ஏகாதசியினுடைய சிறப்பு அம்சங்களை நமக்கு சொல்லிக் கொண்டு வருகின்றது. மேலும் பீமன் சொன்ன நிர்ஜல ஏகாதசி அது. இந்த கமலா ஏகாதசியினுடைய விசேஷம் மட்டும் இப்போ சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த 24 ஏகாதசிகள் சந்திர மாசத்தை நம்ம கணக்கு பண்ணி ஒரு வருடத்திற்கு 24 ஏகாதசிகள். இந்த 24 ஏகாதசிகள்ல எக்ஸ்ட்ரா வரக்கூடியதாகிய அந்த ஏகாதசியானது கமலா ஏகாதசி அப்படிங்கிற பெயர்ல கொண்டாடப்படுகின்றது. அதுக்கு பத்மினி ஏகாதசி அப்படிங்கிற பெயரும் உண்டு. கார்த்தவீரியன் அப்படிங்கிற ஒரு மன்னன், அவனுக்கு புத்திர பாக்கியமே இல்லை. அந்த மன்னன் தன் குலகுருவினுடைய ஆணையின் பேரில் தன்னுடைய குலகுருவின் அனுமதியோடு பர்வத முனிவரை சந்திக்கிறார். முனிவரானவர் இந்த கமலா ஏகாதசியினுடைய பெருமையை அவனுக்கு கூறி அந்த ஏகாதசி விரதம் இருக்குமாறு கூறுகின்றார். ஆகவே கார்த்தவீரியனானவன் கானகத்திற்கு செல்கின்றான். அவனுடைய மனைவி பத்மினியானவள் உடன் செல்கின்றார். 2 பேரும் மிகுந்த நம்பிக்கையோடும் தூய்மையான மனத்தோடும் இறைவனை வேண்டி கமலா ஏகாதசி நாளில் விரதம் இருக்கின்றார்கள். விரதத்தில் மகிழ்ந்து போன பகவான் விஷ்ணுவானவர் தோன்றி தன்னால் மட்டுமே கொல்லப்படக்கூடியதாகிய ஒரு மகனை தனக்கு தருகிறேன் என்று கூறி வாக்களித்து அப்படி தருகின்றார். அப்படி பிறந்தவன் தான் கார்த்தவீரியார்ஜுனன். கார்த்தவீரியார்ஜுனன் ராவணனையே தோற்கடித்தவன், இறுதியில் பரசுராமருடைய கையால் மரணத்தை தழுவுவர். ஆகவே பெருமானுடைய அருளால் புத்திர பாக்கியம் வேண்டுமானாலும், செய்த பாவங்கள் தொலைய வேண்டுமானாலும், இழந்த செல்வத்தை பெற வேண்டுமா, 24 ஏகாதசிகளுடைய பலனையும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பலனையும் கூறுவார்கள். சித்திரை மாதம் வளர்ப்பிறை ஏகாதசியை காமதா ஏகாதசி என்று கூறி, பாபமோச்சனிகா ஏகாதசி, மோகினி ஏகாதசி, வரூதினி ஏகாதசி, நிர்ஜல ஏகாதசி, அபரா ஏகாதசி, விஷ்ணு சயன ஏகாதசி, யோகினி ஏகாதசி, புத்திரத ஏகாதசி, காமிகா ஏகாதசி, பரிவர்த்தன ஏகாதசி, அஜய் ஏகாதசி, பாப்பாங்குஷ ஏகாதசி, இந்திரா ஏகாதசி, பிரபோதினே ஏகாதசி, ரமா ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி, உத்பத்தி ஏகாதசி, பீஷ்ம ஏகாதசி, சபலா ஏகாதசி, ஜெய ஏகாதசி, ஷட்திலா ஏகாதசி, ஆமலகி ஏகாதசி, விஜயா ஏகாதசி, இறுதியாக கமலா ஏகாதசி என்று பல விதத்தில் கூறப்படுகின்றது. ராம ஏகாதசி என்பது ராவணனை வதம் செய்வதற்காக ராமரானவர் ஏகாதசி விரதமிருந்து ராமனை வென்றார் என்று கூறுவார்கள். ஒவ்வொரு ஏகாதசி முடிவிலும் இறைவனுக்கு நெல்லிக்காய் மாலை சார்த்து வழிபட்டு அந்த நெல்லிக்காயை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்க இழந்த செல்வம் அத்தனையும் பெறும் முடியும் என்று பத்மபுராணத்தில் பகவான் பிரம்மதேவரானவர் நாரதருக்கு தெரிவிக்கின்றார். மேலும் ஏகாதசி விரதம் இருப்பதின் பலனை பல சரித்திரங்கள், பல ஆன்மீக நூல்களானது நமக்கு கூறுகின்றது. மேலும் கருடன் மீது ஏறி செல்லும் விஷ்ணுவுக்கு ஒரு தாழை மலரை சமர்ப்பித்தோமே ஆனால் அவர்கள் 1000 பேருக்கு தானம் செய்த புண்ணியத்தை அடைந்து விடுகின்றார்கள். ஆக கேசவனை பிரியமான மலர்களால் அர்ச்சனை செய்பவர்கள் யமராஜனின் இருப்பிடத்தை காண மாட்டார்களாம். ஹரியை மகிழ்விப்பதன் மூலமாக எல்லா விருப்பங்களையும் நாம் நிறைவேற்றிக் கொள்ள இயலும். ஆகவே யார் ஒருவர் 1000 கல்பங்களாக செய்த பாவங்கள் இருந்தாலும் இந்த ஏகாதசி விரதத்தை முறையோடும் மனமார்ந்த பக்தியோடும் கடைபிடித்து வருவார்களே ஆனால்
அவர்கள் 100 மடங்கு நன்மையை பெற்று வருகின்றார்கள். ஆகவே அவர்கள் 1000 பிறவியில் செய்த பாவங்களை பகவான் எரித்து அழித்து விடுகின்றார். பரமாத்மாவான ஹரி நாம் அனைவருக்கும் இந்த ஏகாதசி மகிமையை விளங்க வைத்து அதை அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அருளுமாறு இறைவனிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை அடியேனுக்கு அளித்த அனைவருக்கும் பல்லாண்டு பாடி விடைபெறுகிறேன். தன்யோஸ்மி. ராதே ராதே. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது எப்ப ஆரம்பிச்சது, எங்க போறது அப்படிங்கறது தெரியல. டக்கு எங்கேருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு தூரம், அப்பா எவ்வளவு விஷயம் சொல்லிட்டீங்க. அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள நீங்க சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம், நிறைய தெரிஞ்சுக்காத விஷயம். அதாவது ஆரம்பத்துல 11 ஏகாதசி அப்படின்னா என்ன அப்படின்னு அதுலயே இவ்வளவு ஆழமான கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்க. அதுக்கப்புறமா அந்த ஏகாதசி தேவி அதை பத்தி எல்லாம் தெரியவே தெரியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாரும் ஏகாதசி விரதம் இருப்போம், துவாதசி பாராயணம் பண்ணுவோம். இது வரைக்கும் தான் தெரியுமே தவிர ஏகாதசி தேவி எல்லாம் இருக்காளான்றதே எனக்கெல்லாம் தெரியாது. அதெல்லாம் உங்க மூலமா தெரிஞ்சுட்டோம். அதுக்காக தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறதே. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது விஷ்ணு சதநாம ஸ்தோத்திரம். அது வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல முடியலன்னா இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லலாம். ஏன்னா நிறைய ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கிற இடத்துல வந்து நம்ம நாராயணியம் படிக்கிறோம், எல்லாம் படிக்கிறோம். அதோட சேர்த்து இந்த ஒரு ஸ்லோகத்தையும் இனிமே நம்ம வந்து லிஸ்ட்ல வச்சுக்கலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுட்டோம். அடுத்தது வந்து திருவல்லவாழ் அந்த பெருமாளை பத்தி சொன்னீங்க. அதுல வந்து சங்கரமங்கல தம்மை அந்த கதையும் தெரியாத கதையாதான் இருந்தது. இந்த நம்பாடுவான் கதைங்கிறது வந்து நிறைய தெரியும். நம்ம ஸ்ரீரங்கத்துல எல்லாம் பண்றா, கௌசிக ஏகாதசி பண்றா, அதுல நம்பாடுவான் கதை தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு அதுவும் தெரியாம இருக்கலாம். பட் அந்த நம்பாடுவான் அளவுக்கு இந்த கதை ஃபெமிலியரா இல்ல. பட் அதுவும் இப்ப வந்து தெரிஞ்சுட்டோம். அந்த சங்கரமங்கல தம்மை கதை அதுவும் தெரிஞ்சுட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு ஏகாதசி பேரையும் சொல்லி அந்த ஒரு ஏகாதசிக்கும் என்னென்ன பலன், அப்பா கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. நிஜமாவே ஒரு சரமழை தான் பொழிஞ்சிங்கன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து அந்த உத்தான ஏகாதசிக்கு 4 பேர்கள், அதையும் ரொம்ப அழகா சொன்னங்க. அதே மாதிரி எவ்வளோ புண்ணியம் இருந்த அந்த ஏகாதசி விரதம் இருந்தா எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுட்டோம். இவ்வளோ நாள் வரைக்கும் யாருமே ஏகாதசி விரதம் இல்ல அப்படின்னா கூட நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு இனிமே வந்து இதுல 10 பேர் இருக்கானா ஒருத்தருக்காவது அது வந்து பெனிஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா யாராவது ஏகாதசி விரதம் இருக்க ஆரம்பிப்பா கண்டிப்பாக்க. அதே மாதிரி அந்த 1000 அஸ்வமேத யாகங்கள், 100 ராஜசூய யாகங்கள் பண்ண பலன் அதெல்லாம் வந்து ஏகாதசி விரதம் இருந்தா கிடைக்கும்னு சொன்னீங்க. நம்ம எல்லாம் வந்து மூட்டை மூட்டையா பாவம் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஏகாதசி விரதம் இருந்து அந்த பாவத்தை எல்லாம் கழிச்சுக்கணும். பெருமாள் வந்து எவ்வளவு பரம காருணிகர் இல்லையா? நீ எவ்வளவு வேணா பாவம் பண்ணு, கடைசியில என்ன வந்து சேருன்றார். அதுக்கு ஒரு வழியா வந்து ஏகாதசி விரதத்தையும் கொடுத்திருக்கார். அதனால இதை மாதிரி நம்ம பண்ணும்போது மூட்டையா பண்ண பாவத்துல கொஞ்சமாவது அட்லீஸ்ட் கழியாதா இந்த மாதிரி ஒரு ஏகாதசி விரதம் எல்லாம் இருந்தாக்க. ரொம்ப நன்னா இருந்தது மேம். இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம். 1 இல்ல 2 இல்ல, நிஜமா சொல்றேன். அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான் வருது நீங்க சொல்ல சொல்ல. அவ்வளவு நன்னா இருந்தது. ரொம்ப 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 ஹைவதநாத ஸ்லோகா ஸ்கூல் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். இவ்வளவு நன்னா இருக்கும்னு, அதாவது நீங்க நன்னா பேசுவீங்கன்னு தெரியும். ஆனா இவ்வளோ கருத்துக்கள் இதுல இருக்கும்னு நிஜமாவே நான் எதிர்பார்க்கல. ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். ரொம்ப அழகா இருந்தது. வேற யாராவது மேம்க்கு சொல்லணும்னா சொல்லலாம். அதே மாதிரி ஏகாதசி அன்னைக்கு நம்ம வந்து பெருமாளை பத்தி கேட்கறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். பெருமாளோட கதைகளை காதால கேட்கறதுக்கே நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அதுவும் ஏகாதசி மாதிரி இருக்கிற நாள்ல அவரை பத்தி தெரிஞ்சின்றது நாங்க எல்லாம் பூவோட சேர்ந்து நாரும் மணக்குங்கிற மாதிரி உங்களோட சேர்ந்து எங்களுக்கும் அந்த பலன் இன்னைக்கு கிடைச்சதுன்னு தான் சொல்லலாம்.